பெருமதிப்பிற்குரிய சிவகங்கை சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே, நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான ஒரு முடிவை மகாபாரதத்திலே குருச்சேத்திர போரில் தர்மம் வென்றதைப் போல இந்த தேர்தலிலே சிவகங்கை சட்டமன்றத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் PR செந்தில்நாதன் அவர்கள் வெற்றி பெறுவதைப் போல 130க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கருத்து கணிப்பையெல்லாம் மீறி தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் வென்று புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி மலர்வதற்கு மக்கள் மிகப்பெரிய தயாராக இருக்கிறார்கள். மீடியாக்களும் ஊடகங்களும் ஆளும் காபந்து முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக கட்டாயப்படுத்தி கருத்து திணிப்புகளை மக்கள் மத்தியிலே திணித்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை போன்ற தேர்தல் களத்தில் தொடர்ந்து பணியாற்றக்கூடிய, பல்வேறு கிராமங்களில் சென்று மக்களை சந்திக்கக்கூடிய, வெகுஜனங்களை பழகக்கூடிய நபர்கள் உண்மையிலேயே கருத்து கணிப்பை ஆய்ந்து சொல்கிற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் இந்த மாநிலத்திற்கு தேவை என்பதை மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏன் தேவை? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலம் தொட்டு எந்த வாரிசு அரசியலும் இல்லை. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காலத்திலும் வாரிசு அரசியல் இல்லை. இன்றைக்கு இந்த கட்சியை, மாபெரும் இயக்கத்தை, இந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்த துரோகிகளை எல்லாம் அவர்களாகவே துரோக எண்ணங்களோடு வெளியேறிவிட்ட பிறகு இரட்டை இலை சின்னத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் கட்டி காத்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக இந்த தமிழகத்தை மீட்பார்கள். அங்கும் வாரிசு அரசியலுக்கு வேலை இல்லை. அகில இந்திய அளவில் 1947 துவங்கி கிட்டத்தட்ட 2014 வரையில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸ் இயக்கம் வாரிசு அரசியலை முன்வைத்திருந்தது. ஏகோபத்திய எதேச்சதிகார அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ் குறிப்பாக இந்தியாவில் வட மாநிலங்களை கிஞ்சித்தும் கவலைப்படாமல் ஏழைகளாகவும், ஏழை கூலிகளாகவும், விவசாய கூலிகளாகவும், படிப்பறிவில்லாதவர்களாகவும் வைத்திருந்தது. இன்றைக்கு 2014 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு வட மாநிலங்கள் பன்முக வளர்ச்சி பெற்றிருக்கின்றன. எங்கு பார்த்தாலும் தொழிற்சாலைகள், கல்விச்சாலைகள், மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி வட மாநிலங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. மத்திய அரசினுடைய திட்டங்கள் அனைத்து மாநிலங்களுக்கும் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் பொய் பிரச்சாரத்தின் மூலமாக நரேந்திர மோடி அவர்களை எதிர்ப்பது போல காட்டிக்கொண்டாலும்